Jingle bell, jingle bell, jingle all the way. அந்த வந்துருச்சு பாரு. ஹாய் மக்களே, கிறிஸ்மஸ் வந்துருச்சு. அடுத்து என்ன, நியூ இயர் வந்தாலே எங்களை மாதிரி யூடியூப் சேனல் இருக்கும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்னன்னா, இந்த வருஷம் வந்த படத்துல எங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட் நாங்க இப்ப ஷேர் பண்ண போறோம். இதுல சிங்க் ஆனவங்க சிங்க் ஆயிக்கோங்க, சிங்க் ஆகாதவங்க அப்சல்யூட்லி நாங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டோம். கீழே கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்திருங்க. பட் பார்க்காதவங்க கம்பல்சரி இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வெல்கம் டு நம்ம வீட்டு திரை இயர் அண்ட் சம்பிரதாயம். அதே நான் ஒரு 4 வருஷமா இந்த ஒரு சம்பிரதாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டாப் 10 மூவிஸ் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து சன் டிவில பேசுவாப்ல, கண்டிப்பா அதை பார்த்து வளர்ந்ததுனால அந்த டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ள அடைக்க ட்ரை பண்ணுவோம். அதுல நம்மளுக்கு பிடிச்ச படங்கள் அடைய விரும்பாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வருஷமும் அந்த கஷ்டம் இருந்துச்சு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா. ஆமா மக்களே, என்ன பிரச்சனைனா இந்த வருஷம் நல்ல படங்களை தேடி இருக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்ல படங்கள் வந்திருக்கு, பட் ரொம்ப கம்மியா வந்திருக்கு. முக்கியமா இதுல வந்து டாப் 10 அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. நாங்க எதுவும் ஆர்டர்லாம் சொல்ல, நாங்க ஒரு ஆர்டர்ல சொல்றோம், நீங்க வேணா அதை ரீஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஃபர்ஸ்ட் படம் ஒரு குடும்ப படமா சொல்லிடுவோம், மங்களகரமா இருக்கட்டுமே. இருக்கட்டுமே. அப்ப என்ன காதல் படம் மங்களகரமா இருக்காதா? எல்லாமே மங்களகரமா தான் இருக்கு, குடும்ப பாங்கான படம். அதனால ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ஷன்ல மணிகண்டன் நடிச்சு ரிலீஸ் ஆன நல்ல சுண்ட விட்டு இறக்குனா சுட சுட ஒரு குடும்பஸ்தன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த காலத்து வி சேகர் படம் தான் இந்த குடும்பஸ்தன். ஒரு மிடில் கிளாஸ் லைஃபை ரொம்ப அழகா வந்து ராஜேஸ்வர் காளிசாமி வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு கண்டினியூஸா வந்து அந்த பையனை வந்து எவ்வளவு ப்ரெஷர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவன் ப்ரெஷர் தாங்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அவன் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போதுதான் அவன் ஃபீலிங்ஸ் ஃபுல்லா கொட்டி தீர்ப்பான். அது மாதிரிதான் இப்ப இருக்கிற பல பேர் வந்து கொட்டி தீக்காம அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து ஒரு சமர்ப்பணம். சம்பிரதாயம் பண்ண இடத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கான். குடும்பஸ்தன் பார்க்காதவங்க பாத்துருங்க, ஜி5ல இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் படம் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச ரொம்பவே சூப்பரான படம். அஸ்வந்த் மாரிமுத்து ஓமை கடவுள நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணாரோ அதே அளவுக்கு இந்த டிராகன்லயும் நம்மளை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் பார்க்கும்போது ஆக்சுவலா எங்க பிரின்சிபல் ஞாபகம் வந்தாரு. எங்க பிரின்சிபல் அப்படிதான் பண்ணாரு, பெண்டு பெண்டு அப்படின்னு பெண்டு பண்ணி பெரம்புல அடிப்பாரு பெட்டக்ஸ்ல. பெண்டு பெண்டுன்ட்டு எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார், அப்படி சொன்னேன், அப்புறம் அவர் அடிக்க வந்துருவேன். ஸோ நம்மளோட அந்த பெட்டக்ஸ்ல வாங்கின வடுகளை ஞாபகப்படுத்தின படம் தான் இந்த டிராகன். என்னடா அவன் பொண மாதிரி கிடக்குறான்னு பாக்குறீங்களா? அடுத்த படம் பொணத்தை பத்தின ஒரு படம் தான். பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் டைரக்ஷன்ல நம்ம ரூபா கொடுவையூர் மிரட்டின தரமான படம். நான் வந்து இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன், ஓடிடியில தான் பார்த்தேன், ஆஹால பார்த்தேன். மிரட்டி விட்டுருப்பாங்க. ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ணணும். ஆனால் அந்த பொண்ணோட பாடியை அவங்களால வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு வர முடியல. அந்த பாடி திடீர்னு எந்திரிச்சு உக்காருது, கட்டிலேயே தூக்கிக்கிட்டு அப்படியே பறக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாரையும் பயமுத்துறது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்மளையுமே ஒரு மாதிரி பீதி ஆக்கி விட்டுறாங்க. சூப்பரான படம், பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. அந்த படம் ஆகாத இருக்கு. இதுக்கு இதே வேலையா போச்சு, என்ன நேரமும் அந்த ரூமையே பார்த்துட்டு. அடுத்த படம் ஏயு அருண்குமார் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச ஒரு நாள் நைட்ல நடக்கிற கதை. செம இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. ஆரம்பிச்சதுல இருந்து எண்டு வரைக்கும் படம் விறுவிறுன்னு போகும். எனக்கு வந்து என்னன்னா, வீரதீரசுரர் பார்ட் 1 எப்போ வரும்ன்ற டவுட். வருமானதே எனக்கு ஒரு டவுட். விசாகத்துல நான் பாத்துக்கிறேன். அடுத்த படம் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் தான். அபிஷாந்த் ஜீவந்த் டைரக்ஷன்ல சசிகுமார் சிம்ரன் நடிச்ச தரமான என்டர்டெய்னரு. செம்மையா பண்ணியிருப்பாங்க. படம் முழுக்க செம்ம ஃபன் இருக்கும். அதே நேரத்துல
அந்த ஒரு கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் மூமெண்ட்டுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த ஜென்ரேஷனில் ஒரு பாரத விலாஸ் படம் பார்த்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருப்பாங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தால் குனிய வச்சு சுற்றுவாங்களடா. அடுத்த படம் லோகேஷ் டைரக்ஷன்ல நவீன் சந்திரன் நடிச்ச தரமான ஒரு கிரைம் த்ரில்லரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ட்விஸ்ட்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்கான கோர், அந்த கோரை சுற்றி அந்த கதையை வந்து நல்லா வடிவமைச்சு ப்ரெசன்டபிளாக நமக்கு வந்து நம்ம லோகேஷ் அவர் வந்து நமக்கு கொடுத்தாரு. நல்ல படம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த படம் பிரைமில் இருக்கு. அடுத்த படம் நம்ம கார்த்திகேயன் மணியை டைரக்ட் பண்ணி காளி வெங்கட், ரோஷினி ஹரிப்ரியன் நடிச்ச I present to you ஒரு ரைட்ரு ஒரு காமன் மேனை பற்றின ஒரு கதையை எழுதலான்னு முடிவு பண்ணி அவர் செலக்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து கண்ணன்ற ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்களை அவர் வந்து ஒரு புக்காக எழுதுவார். அதை அவங்க நமக்கு விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் இருக்கும். இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸே வந்து அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அதை நமக்கு ரொம்ப யூனிக்காக அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் தான். ட்ரெய்லரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் அதை விட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக காளி வெங்கட்டோட பெர்ஃபார்மன்ஸும் ரோஷினி ஹரிப்ரியனோட பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க தயவுசெய்து. இந்த படம் ப்ரைமில் இருக்கு. அடுத்த படம் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல அதர்வா, நிமிஷா நடிச்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அதர்வாக்கும் நிமிஷா சஜனுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அந்த கண்டென்ட்டே வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. முக்கியமாக அந்த கிளவி ஒன்று கட்டப்பையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போட்டு போகும். அந்த கிளவியை பார்த்தாலே கொஞ்சம் நமக்கு பயமாக இருக்கும். அதர்வா கரையில வந்து ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம் டிஎன்ஏ. கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்கு. அடுத்த படம் ராம் டைரக்ஷனில் சிவா, அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி நடித்த ஏற்கனவே ராம் கிட்ட இருந்து நம்ம தங்க மீன்கள் பார்த்துருப்போம். ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை எப்படி வளர்க்குறாரு அப்படின்றது. இங்கே வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த ஒரு பாண்டிங்க, அப்பாவும் பையனும் ஒரு டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது. அந்த டிராவல் தான் இந்த கதை. ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு ராம் சாரு. அந்த டிராவலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்கும்போது. கரெக்டான ஒரு பாயிண்ட். அதாவது கண்டினியூஸாக வந்து த்ரில்லரு, கிரைமு அப்படி சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம மைண்ட் ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கும். பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துருங்க. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் இருக்கு. சின்ன வயசுலேருந்து இதுதான் பிரச்சனை. நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. சின்ன வயசுல இதுதான் பிரச்சனை. எனக்கு புரியுற மாதிரி உனக்கு சொல்லவே தெரியாது. அடுத்த படம் பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிச்ச இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர்னே சொல்லலாம். தியேட்டர்ல அவ்வளோ சிரிச்சு ரசிச்சு பார்த்தோம் அந்த படத்தை. கடைசியில் சொல்லியிருக்கிற மெசேஜ் வந்து சிலருக்கு செட் ஆகலாம், சிலருக்கு செட் ஆகாம போகலாம். பட் கண்டிப்பா ஓவராலா படம் வந்து ஒரு செம என்டர்டெய்னிங்கான படம். அதாவது கண்டினியூஸா வந்து விஜய் சேதுபதி அவரோட வந்து படங்கள் வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து எதுவுமே வந்து ரீச் ஆகல. பட் ஆனா இந்த படம் வந்து இந்த வருஷத்துல வந்தா ஒரு பெஸ்ட் படம் அவரோட கரியர்ல. இந்த படம் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. இந்த படம் பிரைம்ல இருக்கு. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. அடுத்த படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துரு விக்ரம், அனுபமா நடிச்ச மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். ஒரு ரியல் லைஃப் கபடி பிளேயரோட வாழ்க்கையை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை ஆட் ஆன் பண்ணி ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு மாரி செல்வராஜ் சார். மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல எஸ்பெஷலி என்ன சொல்லணும்னா அந்த கிராமத்து மண்வாசனையை வந்து பாரத ராஜா கப் மட்டும் மாரி செல்வராஜ் வந்து அழகா டேக் ஓவர் பண்ணி கொண்டு போவார் அந்த படத்துல வந்து. அது இந்த படத்துலையுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. பார்க்காதவங்க பார்த்துங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு. அடுத்த படம் தமிழ் தயாளன் டைரக்ஷன்ல ஷீலா ராஜ்குமார் நடிச்ச ரொம்ப ஒரு இன்டென்ஸான படம். ஒரு மலைவாழ் மக்களை பத்தின ஒரு கதை. அங்க ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்துருது. அவளை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். அங்க ஊர் மக்கள் எல்லாரும் திரட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் பொலிட்டீஷியனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைனால அவரை வந்து ஒரு பக்கம் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் பேரலா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துருங்க. இந்த படம் வந்து சன் நெக்ஸ்ட்ல இருக்கு.
அடுத்த படம் செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷன்ல துல்கர் சல்மான், ராணா தகுபதி, சமுத்திரக்கனி நடிச்ச ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை யார் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு, அவங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத ஸ்லோவா போனாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்க. முக்கியமா இந்த படத்துல வந்து ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சா இருக்கும். டெக்னிக்கலாவும் இந்த படம் சூப்பரா இருக்கும், விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும், மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்தை பார்க்காதவங்களும் பார்த்துருங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. இந்த 13 படங்கள் தான் எங்களுக்கு பிடிச்ச படங்கள். அதை தான் நாங்கள் லிஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். இதில் ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்பெஷல் மென்ஷனில் ஒரு 6 படங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் படம் லியோ ஜான் பால் டைரக்ஷனில் விஜய் ஆண்டனி நடித்த இந்த படத்தோட நரேஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷல் பவர், அதை யூஸ் பண்ணி இவர் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு யூஷுவல் த்ரில்லர் மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அந்த படம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த படம் வந்து பிரைம்ல இருக்கு. நான் சொல்லலை. அடுத்த படம் A.R. ராகவேந்திரா டைரக்ஷன்ல நாகராஜன், கண்ணன், டெல்லி கணேஷ் அவங்க நடிச்ச ஒரு நொடி. இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு கதை. ஒரு ரைட்டர் வந்து நிறைய கதைகள் எழுதியிருப்பாரு. அந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இவர் கொடுத்த அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜஸ்டிஃபைங்கா இருக்காது. அந்த கேரக்டர்ஸ்க்கு நடந்த அநீதியை அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய இந்த ரைட்டர்ஸ்கிட்ட வந்து எங்களுக்கு ஏன் அந்த அநீதியை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர்கிட்ட வைப்பாங்க. இப்போ அவர் அதனால சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவார். ஒரு வித்தியாசமான லைனு, அது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி கதை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தான் நடக்கும். அது சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ட்ரை பண்ணுங்க, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க. இந்த படம் வந்து பிரைம்ல இருக்கு. This is a dying art. அப்படிலாம் அழிய விட மாட்டேன் சார். அடுத்த படம் சுதீஷ் சங்கர் டைரக்ஷன்ல ஃபகத் ஃபாசில், வடிவேல் நடிச்ச மறந்துட்டனா 3ஆம் பட கமல் மாதிரி. ஒரு திருடனும் ஒரு அல்சைமர் பேஷண்டும் டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் தான் இந்த படம். ரொம்ப ஒரு பிளசண்டான படம். அந்த டிராவலே ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஃபகத் ஃபாசிலுக்கும் வடிவேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டர் பாண்டிங்கு ரொம்ப அழகாக ட்ராவல் ஆகி போயிருக்கும். திருநெல்வேலி டு திருவண்ணாமலை போகிற அந்த ரூட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க விஷுவலாகவும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஓவராலாக படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. அடுத்த படம் டி. ராஜவேலு டைரக்ஷன்ல தர்ஷன், காளி வெங்கட் நடிச்ச இதுவுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். புதுசாக கல்யாணம் ஆகி வர ஒரு பேரு, அவங்க வீட்டில் ஒரு சில மர்மமான விஷயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு யூஷுவல் ஹாரர் படம் மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் இன்டர்வல்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். சில இடங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. பட் ஓவராலாக ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு வித்தியாசமான கண்டென்ட். கண்டிப்பாக பார்க்காதவங்க பார்த்துருங்க. அந்த படம் வந்து ஜீ5ல இருக்கு. அடுத்த படம் கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோ, மாளவிகா மனோஜ் நடிச்ச இதெல்லாம் தலைவன் தலைவிக்கு அப்புறமா தியேட்டர்ல பயங்கரமா நம்மளை என்டர்டெயின் பண்ண படம்னா அது இந்த ஆண் பாவம் பொல்லாததுதான். பல இடங்கள்ல நம்மளை பயங்கரமா சிரிக்க வச்சிருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போறது, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்னு கடைசியில ஒரு நல்ல மெசேஜையும் கொடுத்து படத்தை வந்து ரொம்ப நீட்டா முடிச்சிருப்பாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. அந்த படம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. அடுத்த படம் அருண் பிரபு புருஷோத்தமன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிச்ச அவன் பேரு. எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டா சண்டை செய்யறதுக்கு எவனாவது ஒருத்தன் நிக்கணும்ல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் டிராமா. எனக்குமே அந்த படம் வந்து பார்க்கும்போது வந்து போர் அடிக்கல, எங்கே லேக் ஆன ஃபீல் வரல. படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. பட் ஆனால் படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சீன்ஸ் வந்து பெருசா வந்து மைண்ட்ல நிக்கல. பட் ஆனால் படம் நல்ல படம். இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த படம் ஹாட்ஸ்டார்ல இருக்கு. ஓகே, இந்த வருஷத்தோட சம்பிரதாயம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். பாய்.